தமிழகத்தில் பாஜக வளராமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம் பார்த்தோம்னா, நீட் எக்ஸாமுக்கு போகும்போது பிள்ளைங்க ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. அது அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அப்படியாப்பட்டவர் எப்படி 10 முறைக்கு மேலே வட மாநிலத்தவருங்கிற அந்த வேர்டு இருந்ததாக எவரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சு அதையும் சொல்லிட்டாங்க. வந்தே மாதரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். தமிழகத்தில் பாஜக வளராமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம் பார்த்தோம்னா, தலைவர்களுடைய இந்த ஒரு ஆணவமான பேச்சு, ஒரு திமிர்த்தனமான பேச்சு இப்போ யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. அண்ணாமலை அவர்கள் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் இப்போ வரைக்கும் தேசிய தலைமையோ இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக பாஜக தலைவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறாங்க. அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்களுடைய இயக்கத்துக்காக ஆட்களை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனால் பாஜகவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் எதுக்குத்தே இப்படி போட்டுக்கிட்டு பேட்டி கொடுக்குறீங்கன்னே தெரியல. ஹெச் ராஜா அவர்கள் கூட அண்ணாமலை அவர்களை பற்றி கேள்வி கேட்கும்போது யார் அது அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேள்விகளாலேயே கூட உண்மையிலேயே சொல்கிறேன், பாஜகவினுடைய தொண்டர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. எவ்வளோ பேர் வெளியேற முடியுமோ நீங்களே போய் அனுப்பிச்சி வச்சுருவீங்க அப்படியே. அப்படித்தான் தோணுது. பேசாமல் இருந்தால் கூட அவங்க பாட்டுக்கு நம்மளுடைய வேலையை பார்ப்போம், நமக்கு கொள்கையும் சித்தாந்தமும் தான் முக்கியம் அப்படின்ட்டு என்னத்தையாவது உருட்டிக்கிட்டு அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனோம்னா சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தலைவர்கள் பேசுகிறத பார்த்தா அவங்களுக்கே மனசு மாதிரி நம்ம இருந்து இங்கே எதுவும் ஆக போகிறதில்ல, நம்ம பாட்டுக்கு பேசாமல் வெளியேறிடலான்ட்டு உண்மையிலே வெளியேறிட்டு கடைசியில் இந்த காங்கிரஸ் மாதிரி தலைவர்கள் அதிகமாக இருப்பாங்க, தொண்டர்கள் இல்லாத கட்சியாக தமிழ்நாட்டில் மாறப்போகுது. அண்ணாமலை அவர்கள் வெளியேறிட்டாங்க. என்ன காரணம் சொல்லிட்டு இன்னைக்கு தோத்ததுக்கான என்ன காரணம் சொல்லிட்டு இன்னைக்கு திமுகலாம் ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பாஜகவிலையுமே கூட இதை தொண்டர்கள்ட்ட கேளுங்க, ஏன் பிரச்சனை, என்ன பிரச்சனை, எதுக்காக நம்ம கட்சி வளராமல் இருக்குன்னு தொண்டர்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். நீங்களாம் முடிவு பண்ணவே கூடாது. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படி தொண்டர்கள்ட்ட போய் கலந்தாய்வு கூட்டம் நடத்தி அதை சரி செய்யறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டு கட்சி வளர்க்குற வேலையை பாருங்க. இங்கே சண்டை போடுறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல. இப்போ குறிப்பாக பார்த்தோம்னா 2 விஷயம் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறீங்க. ஒன்று நீட் சம்மந்தப்பட்டது. இந்த நீட் சம்மந்தப்பட்டதில் பார்த்தோம்னா அவர் சொல்கிறது, இவ்வளவு பாதுகாப்புகள் எதுக்கு, இவ்வளோ பாதுகாப்பையும் மீறி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுது. போன முறை பார்த்தோம்னா பீகாரில் ஒரு சென்டர் ஃபுல்லாகவேவும் கொஸ்டின் பேப்பரை ஆல்ரெடி கொடுத்து அவங்கள ப்ரிப்பேர்டாக எக்ஸாம் எழுதுறாங்க. அந்த மாதிரி கடைசியில் அது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே லல்லு பிரசாத்தினுடைய மகன் தேஜஸ்வி யாதவுடைய PA தான் இந்த வேலையை பார்த்துருக்காரு. அங்கே கேன்சல் ஆச்சு. இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா நீட் எக்ஸாமுக்கு போகும்போது பிள்ளைங்க ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. அப்படி இது எல்லாருக்குமே தெரியும், நமக்கே தெரியும். இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா பூணூலை கட் பண்ணி விட்டுருக்காங்க. தலை ஏற்கனவே பார்த்தோம்னா தோடு போடக்கூடாது, வளையல் போடக்கூடாது, கொலுசு போடக்கூடாது. இந்த கொலுசு வளையலெல்லாம் என்ன ஆக போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி தாலியை கழட்டி வச்சிடணும்னு சொல்கிறாங்க, சடை போடக்கூடாது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அது எல்லாமே மீறி தான் பிள்ளைங்க வர்றாங்க. இப்போ 10th 12th நாங்கள்லாம் படிக்கும்போது அப்போலாம் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போதே, ஆனுவல் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போதே ஸ்குவாட் வந்துடுவாங்க. அப்போ எல்லாம் பரபரப்பாக இருக்கும். அந்த சமயத்தில் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் எங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஏதோ ஒரு பெரிய விஷயமா தெரியும், ஒரு பயமாக இருக்கும். அதே பதட்டம் எக்ஸாம் எழுத போக ஆரம்பத்தில் இருந்தே கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு இருந்தால் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும். இதைத்தான் அண்ணாமலை அவர்கள் எடுத்து சொல்கிறாங்க. இவ்வளவு கெடுபிடிகள் எதுக்கு, இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது. இவ்வளவு கெடுபிடிகள் செஞ்சுமேவும் கொஸ்டின் பேப்பர் PDF ஃபார்மில் வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ இவ்வளோ தூரம் எதுக்கு கெடுபிடி? எங்கே கெடுபிடியாக இருக்கணுமோ மேலே கெடுபிடியாக இருக்கணுமோ அதை விட்டுட்டு சாதாரண அப்ராணியாக படிச்சுட்டு பயத்தோடு எழுத வர்ற பிள்ளைகள்கிட்ட கெடுபிடி காமிச்சு என்ன செய்ய போகிறாங்க? ஏற்கனவே தெரியும் எக்ஸாமில் இப்போலாம் பிட் அடிக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்கன்னு தெரியும். இந்த சமயத்தில் இவ்வளவு கெடுபிடிகள் தேவையில்லை. அதுவும் ஃப்ளைட்டில் ரிசர்வ் போலீஸ் கொஸ்டின் பேப்பரை கொண்டு வர்ற அளவுக்கு இங்கே அதாவது பாதுகாப்பு குறைபாடு இருக்குது. அதைத்தான் அவர் சுட்டி காமிக்கிறாரே தவிர நீட் எக்ஸாம் வேணாம்னு எங்கேயுமே சொல்லலை. நம்ம இந்தியாவில் 28 மாநிலத்திலையுமே நீட் எக்ஸாம் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் வேண்டான்னு
திமுக வந்து அரசியல் காரணங்களுக்காக சொல்லுதே தவிர அங்கே அவங்களுடைய அமைச்சர்களுடைய பேரன்களுமே போன முறையெல்லாம் நீட் எக்ஸாம் எழுதினதை ஃபோட்டோஸ் வீடியோ எல்லாம் நம்மளே பார்த்தோம். இது வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக தவிர நீட் வந்ததுக்கு பிறகு தான் ரொம்ப சாதாரண ஏழைப்பட்ட பிள்ளைகள் கூட படித்து வந்து இன்னைக்கு நீட்டில் எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணி அவங்க வந்து டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அப்படியாப்பட்டவர் எப்படி வந்து நீட் வேணான்னு சொல்கிற மாதிரியே வந்து பேச்சு கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா பார்த்தீங்களா, பாஜகவை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. மோடியை தவிர மற்ற எல்லாத்தையுமே இனிமேல் பாஜகவையும் பாஜகவை எதிர்த்து தான் அண்ணாமலை அவர்களுமே வந்து அரசியல் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது அப்படியே ஆணித்தரமாக பேசுகிறாங்க. இது எப்படி இப்படி பேசுகிறாங்கன்னே தெரியவே மாட்டேங்குது. அப்போ யாரும் எதுக்குமே வாய் திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க போல. நமக்கே தெரியும் இது வந்து ஒரு பாதுகாப்பு குறைபாடு, இதுக்கு வந்து இவ்வளோ கெடுபடி வேணாம்ட்டு சாதாரண மக்கள் நமக்கே தெரியும் போது அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அதை சொல்றதுல தவறு எதுவுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தோம்னா வட மாநிலத்தவர் வந்து இப்படி அவர் போட்ட ட்வீட்ல 10 முறைக்கு மேலே வந்து வட மாநிலத்தவருங்கிற அந்த வேர்டு இருந்ததாக எவரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சு அதையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து வட மாநிலத்தவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அவங்களால அதிகமான குற்றங்கள் நடக்குதுங்கிறத அவர் சுட்டி காட்டியிருக்காரு. இப்போ எனக்குமே இதில் வந்து என்ன ஒரு டவுட்டுன்னா, அண்ணாமலை அவர்கள் இதில் வட மாநிலத்தவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, கண்டிப்பாக இவங்க நல்லா சர்ச் பண்ணி பார்த்தோம்னா ஒன்று ரோஹிங்கியன்ஸாக இருப்பாங்க, இல்லாட்டி பங்களாதேசிகளாக இருப்பாங்க. இவனுங்க வந்துட்டு பிறகு தான் நம்ம இந்தியாவுக்குள்ள அதிகமான குற்ற செயல்கள் நடக்குது. இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்கள் 38% பேர் ஜெயிலில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அஸ்ஸாம் எம்எல்ஏ பத்ருதீன் அஜ்மல் அவர் வந்து அடிக்கடி சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ இவங்களை வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய ஐடி வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். அந்த ஐடி எல்லாமே ஃபேக் ஐடியா தான் இருக்கும். ஏன்னா இது நமக்கே தெரியும். எல்லாரும் வெஸ்ட் பெங்காலில் போய் வாங்கி வச்சுக்கிட்டு இந்தியா ஃபுல்லாக இப்போ பரவி உட்காந்துருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் சுவேந்து அதிகாரி வந்ததுக்கப்புறம் விளக்கமாக தடிச்சு நம்ம துரத்தி விட்டுருவாங்க தெரிஞ்சு நிறைய பேர் அவை நாட்டுக்கு போயிட்டாங்க. மிச்ச பேர் இந்தியாவில் இருக்கும் மாநில கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தான் அதிகமாக இவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி திருப்பூர் பக்கமாகட்டும், எங்கள் ஊர்லேயே கூட இன்றைக்கி தேடினா ஒரு 100 பேர் கிடப்பானுங்க. அந்த அளவுக்கு ஆட்கள் இருக்காங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இவங்க பூரா வடநாட்டுக்காரங்களுக்கு வடநாட்டு மக்கள் அப்படின்னு, இவங்க பூரா வெளிநாட்டு மக்கள். அதனால் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய ஐடியை வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணிட்டு தான் வேலைக்கு வைக்கணும். இதை தவறு எதுவுமே இல்லை. இதுக்கு மட்டும் இம்பிட்டு குதிக்கிறீங்களே, வடநாட்டு தொழிலாளர்கள் இங்கே அவங்கள பற்றி இங்கே அவதூறாக பேசுனதையும் வெளியே கொண்டு வந்து கண்டித்தது அவர் தான். அதே மாதிரி வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படும் போது அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக நம்ம தான் இருக்கணும், எதுக்கு வடமாநிலம் தென் மாநிலம் சொல்லி தொழிலாளர்களை பிரிக்கிறீங்கன்னு சொன்னதுமே அவர் தான். இதெல்லாம் யாருமே சொல்லலை. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் திமுக ஆட்சியில் இருக்கும்போது அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் வந்து இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த குடும்பமே வந்து அழியும் போது அதுக்கும் அவர் குரல் கொடுத்தார். இப்படி வடமாநில மக்கள் இங்கு பாதிக்கப்படும் போதும் அவர் குரல் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அந்த வடநாட்டு மக்களால் நம் மக்கள் பாதிக்கப்படும் போதே அதை வெளியே கொண்டு வந்து சொல்றாரு. இப்போ பேசுகிற ஒவ்வொரு ட்வீட்டுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இவ்வளவு அர்த்தம் எடுத்தால் என்ன செய்யறதுன்னே தெரியல. அது வடக்கு தெற்குன்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, அதாவது வந்து தென் மாநிலம் வட மாநிலம் வரும்போது தென் மாநிலம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சுற்றி இருக்கிற இந்த 5-6 மாநிலங்கள் வரும். அதை வந்து சேர்த்து தன்னுடைய இயக்கத்தையும் தன்னுடைய அரசியலையும் வந்து அங்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்காக இவர் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. இது தவறு எதுவும் இல்லை. அண்ணாமலை ஆரம்பிக்கக்கூடிய கட்சி வந்து ஒரு நேஷனல் பார்ட்டியாக கூட வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். நல்ல விஷயம் தானே. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இது வந்து என்ன இன்னைக்கு காங்கிரஸ் வந்து அட்ரஸே இல்லாமல் ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற ஒரே ஸ்ட்ராங்கான கட்சி நம்மளுடைய பாஜக மட்டும்தான். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாவோ அதை சார்ந்த ஒத்த சித்தாந்தம் உள்ள ஒரு கட்சியாகவும் வந்தால் ரொம்ப நல்ல விஷயம்தான். இன்னொன்று பார்த்தோம்னா இவர் திராவிட சித்தாந்தத்தை கையில் எடுப்பார் அப்படிங்கிறாங்க. எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. ஏன்னா திராவிடம் எப்பயோ செத்து போச்சு. நல்லா பார்த்தோம்னா திமுக ஆட்சியில் இருக்கும்போதே பராசக்தி படம் எடுத்தாங்க. அந்த படம் ஹிந்தியும் அந்த திராவிட சித்தாந்தத்தை ஒத்த படம் தான். அந்த படம் ஓடவே இல்லை. 3 நாள் கூட தியேட்டரில் இல்லாமல் படம் வந்து அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி இருக்க மக்களுக்கு வந்து அந்த திராவிடம் சித்தாந்தம்ங்கிறதுல வந்து அவ்வளவா நம்பிக்கையே இல்லை. அதெல்லாம் எல்லாருமே வந்து கடந்து போயிட்டாங்க. இன்றைக்கி மேக்சிமமான ஆட்களுக்கு வந்து பார்த்தோம்னா பிரச்சனை இல்லாமல் நம்ம நிம்மதியாக நல்லா வாழ்ந்தால் போதும், அவ்வளோதான் எதிர்பார்க்குறாங்களே தவிர அடித்து மல்லு கட்டிக்கிட்டு இந்த
சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கெல்லாம் பெரும்பாலும் ஆட்கள் இல்லை. அதிகமான சித்தாந்தம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இனி அடுத்து வந்து நம்மளுடைய தேசியம் தான் நமக்கு முக்கியங்கிற மாதிரி எல்லார் மனசுலையுமே வந்து ஒரு எண்ணம் வந்திருக்கு. நம்மளுடைய மதத்தை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக வந்து காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணமும் எல்லா மக்கள்கிட்டையுமே இருக்குது. அதனால் இனி வெறும் மக்கள் எல்லாருமேவும் இது ரெண்டை நோக்கி தான் போகும். ஒன்று தேசியம், இன்னொன்று தெய்வீகம். கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் இதை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சுக்குருவாங்கன்ட்டு தான் எல்லாருமே நம்புகிறாங்க, நானும் நம்புகிறேன். அடுத்து பார்த்தோம்னா நேற்று அவங்க அண்ணாமலை அவர்கள் வந்து அவங்க தோட்டத்து வீட்டிலேருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. மனுஷன் எல்லா டாப்பிக்குமே தொட்டிருக்காரு. எப்படி ஒரு மனுஷனால் இவ்வளோ விஷயங்களை வந்து தொட்டுட்டு வர முடியும்னே தெரியல. உலகம் வெப்பமயம் ஆதலை பற்றி பேசுகிறாரு, ஆடு மாடை பற்றி பேசுகிறாங்க, விவசாயத்தை பற்றி பேசுகிறாரு, இயற்கை விவசாயம், இயற்கை உரத்தை பற்றி பேசுகிறாங்க. பெண்களுக்கு வந்து டெய்லரிங் கொடுக்குறது, கராத்தே கற்றுக் கொடுக்குறது, செஸ், அந்த வீத லீடர்ஸ் அந்த இயக்கத்தில் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நமக்கு தெரியாது யாருக்குமேவும் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நேற்று பார்த்தோம்னா அது ஒரு இன்ட்ரோ மாதிரி இருந்தாலும் நல்ல டீட்டெயிலாக அந்த எல்லா ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். உண்மையிலே நல்லா இருந்தது. அதில் குறிப்பாக நான் சொல்கிறது வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து டெய்லரிங் கற்றுக் கொடுக்குறோம், சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். அந்த சமயத்தில் கூட நான் போய் நிற்க மாட்டேன். ஏன்னா அவங்க கூட நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா அதனால் அந்த பெண்களுக்கு பாதிப்பு வரும்ன்ட்டு நான் ஒதுங்கி பின்னாடி நின்றுப்பேன்னு சொன்னார். உண்மையிலே அது வந்து எனக்கே வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. உண்மை அதுதான். ஏன்னா அஜ்மல் கசாப்க்கு அக்கான்னு சொன்னால் கூட அன்பாக பார்ப்பாங்க எங்கள் ஆளுங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு பாஜக சார்ந்த நபர்கள்ட்டையோ இன்றைக்கி நம்முடைய பாரத பிரதமர் இவ்வளோ நல்லது பண்ணுறாரு, அதை நம்ம வெளியே கொண்டு வந்து சொன்னால் கூட அவங்களுக்கு உண்மையிலே புரியாது. புரிஞ்சாலும் ஏற்றுக்கக்கூடிய மனசு இல்லை. அந்த சமயத்தில் இப்போ அண்ணாமலை அவர்கள்ட்ட போய், ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு பாஜகவில் தான் இருந்தார், அப்போ அவங்களுக்கு வந்து இந்த சித்தாந்தத்தில் போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதையும் மீறி பெண்கள் வந்து அங்கே ட்ரைனிங் எடுத்திருக்காங்கன்னா உண்மையிலே அவங்களுக்கு வந்து அந்த அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சித்தாந்தம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இப்போ நார்த்துலலாம் பார்த்தோம்னா நம்முடைய பாரத பிரதமர் மோடி ஐயா ஆகட்டும், யோகி ஆதித்யநாத் ஆகட்டும், ஹேமந்த பிஸ்வ சர்மா ஆகட்டும், இவங்க இன்னும் மற்ற மாநிலங்களில் பார்த்தோம்னாலே இஸ்லாமிய பெண்கள் வந்து பாஜகவில் அதிகமான ஈடுபாடு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி எங்களுடைய கல்ச்சரில் நாங்கள் எல்லாம் அடிமையாக இருக்கோன்ட்டு இஸ்லாமிய பெண்களுக்கு இருக்குது. அதுலேருந்து நாங்கள் உடச்சி வெளியே வரணுமா, அப்போ அதுக்கு எங்களுக்கு வந்து லிஃப்ட் பண்ணி விட, கை தூக்கி விட கண்டிப்பாக ஆளே இல்லை. அதே மாதிரி கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. இதில் அதிகமாக பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தில் இருப்பாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டவர் யோகி ஆதித்யநாத் அவர்கள். அவர் அந்த பெண்களுக்கு அண்ணாமலை அவர்கள் மாதிரி நிறைய ட்ரைனிங் அவங்களுக்கு வந்து டெய்லரிங், கம்ப்யூட்டர், அதே மாதிரி மசாலா பொடி செய்கிறது, வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்து படிச்சிருக்காங்களா. அவங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு கொடுக்குது. படிப்பறிவு இல்லாதவங்களுக்கா அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதன் மூலயமா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள எல்லாமே ஒரு தொழில் முனைவோர்களாக்கி ஆண்களினுடைய சப்போர்ட்டே இல்லாமல் அவங்கெல்லாம் வந்து தன்னுடைய சொந்த காலில் ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு யோகி ஆதித்யநாத் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி இதனாலேயே பார்த்தோம்னா நிறைய இஸ்லாமிய பெண்கள் அங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா மோடி அவர்களுடைய முகத்தையும் யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய புகைப்படத்தையும் அவங்களுடைய கையில் வந்து மெஹந்தியாக போடுவாங்க. இதற்காகவே நிறைய பெண்கள் உங்களுடைய ஃபோட்டோவை கையில் மெஹந்தியாக போட்டதுக்காகவே நிறைய இஸ்லாமிய பெண்கள் தலாக் கொடுத்துருக்காங்க ஆண்கள். அதையும் மீறி அந்த பெண்கள் வெளியே வந்து இன்னைக்கு ஒரு நிறைய தொழில் முனைவோர்களாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு கை தூக்கி விட்டுருக்காங்க யாரு, பாஜக அரசாங்கம். அதே மாதிரி இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் நிறைய இஸ்லாமிய பெண்களுக்கு அதில் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. உண்மையிலேயும் இதுக்காகவே அண்ணாமலை அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. கண்டிப்பாக இஸ்லாமிய பெண்கள் இவங்க பின்னாடி நிறைய வருவாங்க. ஆண்கள் வர்றாங்களோ தெரியாது, எனக்கு ஓட்டு போடுவாங்களோ தெரியாது. ஹேமந்த பிஸ்வ சர்மா சொல்கிற மாதிரி நான் சொல்வேன், இஸ்லாமிய பெண்கள் அண்ணாமலை பின்னாடி கண்டிப்பாக வருவாங்க. கண்டிப்பாக அவருக்காக வந்து வேலை பார்ப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து இவர் எங்களை லிஃப்ட் பண்ணி விடுறாரு, எங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கிடைக்குதுங்கிறத கண்டிப்பாக நன்றியோடு இருப்பாங்க. கண்டிப்பாக வேலை பார்ப்பாங்க. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்றைக்கி எப்படி ஹேமந்த பிஸ்வ சர்மா, நான் முஸ்லீம் ஏரியாவுக்கே நான் போக மாட்டேன், ஆனால் இஸ்லாமிய பெண்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க, இஸ்லாமிய குழந்தைகள் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஸ்ட்ராங்காக அவர் பேசாரு இல்லையா, அதே மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக அண்ணாமலை அவருக்கு வரும்ன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பாஜகவில் இருக்கும்போதே நிறைய இஸ்லாமிய பெண்கள் வந்து அவருக்கு ஆராத்தி எடுத்திருக்காங்க, குரான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க கூட நின்று நிறைய அந்த ஷால்வையெல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய வீடியோஸ் நானே பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்ல, இந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கும்போது
இன்னைக்கு இந்த இயக்கத்திலையும் நிறைய பேர் கண்டிப்பாக சேர்ந்திருப்பாங்க. நிறைய பேருக்கு சேர தெரியல. அதுவும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால அண்ணாமலை அவர்களுடைய இயக்கம் இன்னும் வந்து நல்லா வளரணும்ட்டு எல்லா மக்களுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து 18 லட்சம்ங்கிறது வந்து கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபோன் சின்ன அந்த பட்டன் ஃபோன் தான் இருக்குது. வீட்டில் ஒரு ஃபோன் தான் இருக்குது. வீட்டில் 3 பேர் 4 பேர் இருக்காங்க. எங்கள் ஊரை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்குது. அதில் இருக்கவங்க எல்லார்ட்டையுமே ஃபோன் இருக்காது. ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபோன் 2 ஃபோன் தான் இருக்கும். ஆனால் வீட்டில் 5 பேர் 6 பேர் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் சேர தெரியலை. அதனால் வந்து சேர தெரியலன்னா நான் ஒரு ஃபோனில் ஒரு ஆளுக்கு தானே நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ண முடியுங்கிறதுனால அது இருக்குது. இதே மாதிரி பல ஆயிரம் குடும்பங்கள் இருக்காங்க. அப்போ அதெல்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கி 18 லட்சம்ங்கிறது ப்ளஸ் இன்னொரு 18 லட்சம் வரலாம் என்னுடைய கணக்கு. அதனால் இவருடைய கணக்கு வந்து 50 லட்சம் சொல்கிறாங்க. இன்னும் வந்து வேறு மாதிரி ஏதாவது ஆப்ஷன், இப்போ ஃபோன் இல்லாதவங்க வந்து இந்த இயக்கத்தில் சேரணும் அப்படின்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் சொல்லலாம். அதாவது வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்து கூட அவங்கள வந்து இயக்கத்தில் சேர்கிற மாதிரி கொண்டு வரலாம். இதோட ஒரு சின்ன சஜஷன் எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை. ஒரு நம்பர் இருந்தால் ஒருத்தவங்க தானே சேர முடியும். அதனால் சொல்கிறேன் நான். அதனால் 18 லட்சம் ப்ளஸ் இன்னொரு 18 லட்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் தான். அதனால் கிட்டத்தட்ட இதே வந்து ஒரு 40 லேக்ஸ் வந்துருச்சு. அதனால் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த பாஜக தலைவர்கள் வெளியே வந்து பேட்டி கொடுக்காம இருந்தாலேவும் அது வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். இவங்க பேச பேச நிறைய பேர் பாஜகவே வெறுத்துருவாங்களோட்டு எனக்கே அந்த பயம் இருக்குது. அதனால் அண்ணாமலை அவர்கள் அவருடைய வேலையை பார்க்கட்டும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் இது சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி தான் இந்த சோஷியல் மீடியாவில் சண்டையும் ஓய மாட்டேங்குது. சோஷியல் மீடியா சண்டை கூட ஓஞ்சி ஒரு இணக்கம் ஆயிடுவாங்க போல் இந்த பாஜக தலைவர்கள் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று, அஸ்வத்தாமன் அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க. உண்மையிலே அந்த பேட்டியை பார்க்கும்போது அவர் அவ்வளோ வருத்தமாக பேசுகிறாரு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்து தலைமை மாற்றினா ஒன்று ராமசீனிவாசன் சார் இல்லாட்டி அஸ்வத்தாமன் அவர்களை மாநில தலைவராக போடுங்க. அவங்க உண்மையிலே வந்து உண்மையாக இருக்கிறாங்க, உண்மையாக உழைப்பாங்க, ஒரு விவரம் தெரிஞ்சவங்க, யாருடைய மனசும் வலிக்காமல் பேசக்கூடிய தலைவர்கள், ஒரு விவரமான தலைவர்கள், விஷயம் தெரிஞ்சவங்க, அவங்கள போடுங்க. இல்லையா ராமசீனிவாசன் சார், அஸ்வத்தாமன் சார், தயவு செய்து நீங்களும் வெளியேறிடுங்க. அதுதான் வந்து நல்லது. ஏன்னா வருஷங்கள் வந்து வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன் அண்ணாமலை எத்தனை வருஷம் அதில் இருந்துட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை வருஷம் ஏன் இருக்கணும்? ஒருத்தருக்கு வந்து அறிவு இருக்குது. பொதுவாக எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒருத்தருக்கு அறிவு இருக்குது, திறமை இருக்குது. அவங்க வந்து என்னுடைய அறிவையும் திறமையையும் ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ எங்களுக்கு வந்து அதாவது யூஸ் பண்ணிக்கிற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்து வேஸ்ட்டு தான். இது யாராக இருந்தாலும் எந்த இயக்கத்துக்காக இருந்தாலுமே. ஒரு திமுக காரனை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்களேன். சாதாரணமாக இருப்பான். ஒன்று காசு சம்பாதிச்சு செட்டில் ஆயிடுவான், இல்லையா அவன் வீட்டாளர்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கியிருப்பான். ஆனால் இதே இது பாஜக காரன் பாருங்க, கை காசை போட்டு செலவு பண்ணிட்டு ஊருக்குள்ளே கெட்ட பேரை வாங்கிட்டு சுற்றுவான். இவன் வந்து மதவாத கட்சி கூட இருக்கான், ஆர்எஸ்எஸ்னாலே தீவிரவாத அமைப்பு, அதுக்கு போய் இவன் சப்போர்ட் பண்ணிட்டு கெட்ட பேரை வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கெட்ட பேரை கூட நீங்கள் போக்கலை. அது அண்ணாமலை அவர்கள் வந்து தான் அதை அடித்து துவைச்சு தூர போட்டுட்டு பாரத பிரதமர் நம்ம நாட்டுக்கு இவ்வளோ பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு கொண்டு வந்து நம்முடைய பாரத பிரதமர் மேலே ஒரு வில்லன் மாதிரி இருந்த அந்த ஒரு இமேஜவே வந்து காலி பண்ணியிருக்காரு. அதனால் தயவு செய்து அஸ்வத்தாமன் சார் இல்லாட்டினா ராமசீனிவாசன் சாரை வந்து மாநில தலைவராக போட்டு கட்சியை வளங்க. இல்லையா பேசாமல் அவங்க 2 பேரும் வெளியேற்றி விட்டுருங்க. அவங்களாவது வெளியே வந்து இங்கிட்ட அண்ணாமலை அவர்கள் சேர்ந்தாவது உருப்படியாக வந்து அவங்களாவது வளரட்டும். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.